ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக பிளான் பண்ணி டூர் போகலான்னு சொல்லிட்டு ஒகேனக்கல் போகலாம், ஒண்டர்லா போகலாம், சேலம் போகலாம், ஏற்காடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டுருக்க இடம் தான் வந்துட்டு பெங்களூர் ஆனேக்கல்லில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக டிசைட் பண்ணி போகலான்னு கிளம்பி ஆரம்பிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆனேக்கல் டு ஜிகினி ரோட்டில் சென்ட்ரல் வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு ஒன்று வரும், சிவாஜி ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாச்சுவில் வந்துட்டு லெஃப்ட் எடுத்தாக்கா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ அதான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு கேங் வந்துட்டு டிடியில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இடம் பத்தல, சரி அதனால் வந்துட்டு வண்டியில் கொஞ்சம் பேரும் டிடியில் கொஞ்சம் பேரும் வந்துட்டுருக்கோம். என்ன பாருங்கள், சுற்றி எல்லாமே வந்துட்டு ஃப்ளாட் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் மலை, சரியான மலை, எல்லாம் மேலே எல்லாம் சுற்றி ஃப்ளாட் போட்டு வச்சுருக்காங்க. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. வந்துட்டோம் நம்ம ரெசார்ட்டுக்கு. இப்போ நம்ம வந்திருக்க ரெசார்ட் பேர் என்னன்னாக்கா சுகி ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு. ரெசார்ட்டெல்லாம் சூப்பராக செமையாக இருக்குது. வந்தாக்கா ஃபேமிலியோடு கூப்பிட்டுவாங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸு எல்லாம் நிறைய இருக்குது. குட்டி மாடு பாரு முகேல், முகேல் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. இது என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே வந்துட்டு டாக்ஸு, அனிமல்ஸ் நிறையலாம் இல்லை, சும்மா இந்த மாடு, அதுக்கப்புறம் நாய்ங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே ஃபுல்லாகவே வந்துட்டு மாங்காய் தோட்டம் தான். எல்லாமே ஃபுல்லாக அந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு மாங்காய் தோட்டம். மேலே ஏறாதீங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். நான் ஒரு ஆக்டிவிட்டீஸாக அப்படியே காமிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் வாங்க. எல்லாம் உட்காருங்க. நோ, எது சேலை எது ஆள்னே தெரில, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒழுங்கா ஒரு இடத்துல ரவுண்ட்
ஒருத்தர் ஒரு நாயை கூப்பிட்டு வந்திருந்தார். அது செம்மையாக இருந்துச்சு நாய். நாய் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பாருங்கள் அந்த நாயை செம்மையாக இருந்தது. நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு 3-4 பேர்கிட்ட பார்த்தேன். ஆனால் அந்த நாய் சூப்பராக இருந்தது. நம்ம அண்ணன் பறக்கிறார் மேலேருந்து. எல்லோரும் செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. எல்லாம் மேலே பறந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் சைக்கிளிங்கு, ரோப் சைக்கிளிங், குட்டீஸ் ஹார்ஸ் ரைடிங் போட்டுருக்காங்க. குதிரை சவாரி. நல்லா இருக்குங்க. ஆனால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸுக்கு மட்டும் வந்துட்டு பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ. ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பே பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு. அங்கே பாரு தண்ணியில் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் இல்லைப்போ தண்ணியில் உட்காந்து போங்கனாக்கா தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில். நான் உட்கார வைக்கிறேன். சுற்றிட்டே இருந்தாலும் திடீர்னு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 30 அளவு தான் இருக்கும் தண்ணி. குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு. திருப்ப சுத்த அப்படியே சுத்த. இடிக்கு போறடா. இடிக்கு போற சுத்த வேகமா சுத்தி வா. சின்ன வேறு பின்னாடி முன்னாடி சுத்துறான். நல்லா அவனுக்கு தெரியும். ஜான் இதுல போ வாங்கி ஜாலியாக விளையாடுறதுல விளையாடாது இந்த ஜானி. ஸ்விம்மிங் பூல் போனால் ஸ்விம்மிங் பூல் போனான்னுங்கிறாவா. ஸ்விம்மிங் பூல் தான் போனோம். அங்கே போனாலும் இறங்க மாட்டா ஸ்விம்மிங் பூலுக்குள்ள. என்னடா பின்னாடியே போகிறா? முன்னாடி போக மாட்டியா? முன்னாடி திருப்ப. முன்னாடி திருப்ப. முன்னாடி வந்தால் முன்னாடி எடுத்து முடிஞ்சிடும். செம்மையாக குதிச்சு விளாட்றாங்க. வேணும்னா இடிக்கிறது, குதிக்கிறது. பசங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட், குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டு. பாருங்க குழந்தைங்கள சைடில் நிற்க வச்சு தூக்கி பார்ப்பாங்க. இடிக்கிற மாதிரி. சூப்பர். இது தாங்க வேற லெவலில் பெரிய பலூன். மேலே உள்ள உட்கார வச்சுருவாங்க 2 பேரை மேலே இருந்து. இல்லைம்மா இது தனியாக தான் இருக்குது. எல்லாம் ஜாயிண்ட்டு. இப்போ அதுலேருந்து அப்படியே வரணும்னு நினைக்கிறேன். ரோப்பிங்கு, பெல்ட் இல்லாமல் மேலே ஏறிடாதீங்க. சப்போஸ் ஒரு லேடி தான் நான் தைரியமாக போகிறோம் சொல்லிட்டு கீழே விழுந்துட்டாக்கா பெல்ட் மாட்டியிருந்தாங்க சேஃபாக. ஒரு 1/2 hour கீழே தொங்கிட்டே இருந்தாங்க. கஷ்டப்பட்டு போய் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே ரோப்பிங்கில் குதி ஜம்ப் பண்ண.
ஜம்ப் 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 இன்னும் ஜம்ப் 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 ஏறு ஜானு உள்ள போ ஏறு பல்ட் அடிக்கிறான் போடுறான் அவன். கால் இதாக வரணும் கால் நிற்கிறதில்ல நம்ம ஆளுங்க 2 பேரும் உட்காந்தாங்க உள்ள லேடிஸு கை விட்டினா பாருங்க. அவங்க போகிறாங்களே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 பேர் தான் போக முடியும். அதுவும் வெயிட் வந்துட்டு 70 kgக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் போக முடியும். அதுக்கு மேலே வெயிட் போட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதிகமாக உள்ளே போக முடியாது. உள்ளே ஃபுல்லாக பெல்ட்டு வெயிட் எல்லாத்தையும் போட்டு கட்டிடுறாங்க. அவ்வளோதான் ஹாய் காட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ரெடி ஸ்டார்ட் கோ. அளந்துட்டாங்க பாவம் 2 பேரும். வந்து கொஞ்ச நேரம் வாந்தியே எடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி சுற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதுக்கு அவர் செம்மையாக இருந்தது. ஆனால் ரொம்ப பயந்துட்டாங்க. தலையில சுற்றி விட்டு போயிட்டாங்க. அப்பா நின்றுச்சு. உள்ள பாருங்க பேய் அடித்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பயந்துட்டாங்க. வலிவுறா நான் இப்படி திரும்பி பாருங்கண்ணா கொஞ்சம். திரும்பி பாருங்கண்ணா. கை காட்டுங்க 2 கை கொடுங்க. ஓ மணி அடிச்சாதான் இறக்குவாங்க. பாருங்க கீழே வரும்போது வந்துருங்களா? ஆய் எனக்கு என்ன தெரியல. அவனுக்கு எப்படி டிக்கெட் அங்கேருந்து இங்கே போனால் டிக்கெட்டு நான் ஒரு ஆப் எடுத்துனா அதில் போட்டு எனக்கு பாஸ்வேர்டு சொல்லி ஒத்த காலம் எனக்கு கைஸாக குறுக்கு பிடிக்காத போன வச்சுக்கிட்டோ விட்டு எடுத்துட்டு ஜட்ஜி
அதுதான் ஏன்னா நம்ம இதாக வைக்க முடியாது, அவனா கரெக்டாக வச்சுக்கணும்னு பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்குள்ள? அதுக்குள்ளே ஒன்றும் இல்லைடா, சாப்பிட்றதுடா. இதோ இப்போ சாப்பிட்டேன். அதான் பிரச்சனை. யார பேக் இங்கே போட்டீங்க? எடுங்க எடுங்க, பேக் எடுங்க. வழி விடுங்க, வழி விடு, வழி விடு, வழி விடு. ஆ போ, முன்னாடி போ. ம் ம் அது உள்ள இருக்கு பாரு, அங்கே இருக்கு பாரு கோழி, பெரிய கோழி, ஈமு கோழி. வாத்து இருக்கு பாரு, வாத்து ஆடெலாம் இருக்கு பாரு, அங்கே இருக்கு பாரு உள்ள. அந்த பக்கம் இன்னும் அந்த பக்கம் போ, இங்கே இருக்கு பாரு, உள்ள இருக்கு பாரு, வாத்து இருக்கு பாரு, அங்கே இருக்கு பாரு வாத்து. இந்த பக்கம் வந்துடும், முன்னாடி போனீங்கன்னா கடிக்க வந்துடும். கடிக்குண்டா. ஆ எதில்? முகில் வேலை குளிக்கலாம். கடிக்குண்டா. அங்கே ஒன்றும் இருக்காதரா. உள்ளே பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக ஒரு டிஜே ஏரியாலாம் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம், ஏதாச்சும் பார்ட்டிஸ் இந்த மாதிரி வந்துட்டு வேணா புக் பண்ணிக்கலாம். இடம் சூப்பராக இருந்தது. அப்புறம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப
புதுசாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே. அப்புறம் பசங்க மாதிரி பசங்க விளையாடுறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்கள்லாம். ஓகே, ஃபுல் டே இஸ் கான் வித் என்டர்டெயின்மெண்ட். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நைட் ஆகிடுச்சு, அவ்வளோ ஈவினிங் ஒரு 6:30 ஆகிடுச்சு. சரி, அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்நாக்ஸ் டைம். டீ சாப்பிட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பஜ்ஜி, போண்டா பஜ்ஜி எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. நைட்டு லைட் டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருந்தது கிளம்பும்போது. சரி, சூப்பர்.